ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூனிட் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இனி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரைட் ஆங்கிள் தவிர ரிமைனிங் இருக்க 2 ஆங்கிள்ஸை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணுவோம். எந்த ஒரு சைடு வேணாலும் நீங்கள் தீட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே தீட்டான்னு கன்சிடர் பண்ணோம்னா அந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடை நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹைப்போட்டனஸ்ன்றது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டனஸ், தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு அனதர் சைடை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். சரியா? தீட்டா ஆங்கிள் நம்ம இங்கே மார்க் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடு, ஹைப்போட்டனஸ் அண்ட் அட்ஜசன்ட் சைடு. கிவன் கொடுத்துருக்க மாதிரியே தீட்டை நம்ம இந்த பிளேஸில் மார்க் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடு, ஹைப்போட்டனஸ் சேமாக தான் இருக்கும். அட்ஜசன்ட் சைடுங்கிறது ஹைப்போட்டனஸ் ஆப்போசிட் சைடு விட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ்டு நம்ம சைட்ஸ் பேஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ படிச்சிருக்கீங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ், அதே மாதிரி டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ இந்த 3 ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. sin theta equal to opposite side by hypotenuse, cos theta equal to adjacent side by hypotenuse, tan theta equal to opposite side by adjacent side. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், cot theta, cosecant theta, secant theta. cot thetaன்றது tan thetaவோட ரெசிப்ரோக்கல். cot theta equal to 1 by tan theta. cosecant theta sin thetaவோட ரெசிப்ரோக்கல். secant theta cos thetaவோட ரெசிப்ரோக்கல். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைன் 90 மைனஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காஸ் 90 மைனஸ் தீட்டாவை சைன் தீட்டா சொல்லுவோம். டேன் 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா. கொசிகன் 90 மைனஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிகன் தீட்டா. காட் 90 மைனஸ் தீட்டா டேன் தீட்டா. இப்போ காட் அண்ட் டேன் ஆப்போனண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் அண்ட் சைன், கொசிகன் அண்ட் சீக்கன், சீக்கன் அண்ட் கொசிகன். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா சம் போடுறது ஈஸி. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அனதர் ஃபார்முலா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. sin square theta plus cos square theta equal to 1. Next, secant square theta minus tan square theta is equal to 1. Next one, cosecant square theta minus cot square theta equal to 1. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சைன் காஸ் வரும்போது பிட்வீனில் ப்ளஸ் இருக்கும், சீக்கன் அண்ட் டேன் இருக்கும்போது பிட்வீனில் மைனஸ் இருக்கும், கொசிக்கன் அண்ட் காட் பிட்வீனில் மைனஸ் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக எந்த டேர்ம் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத ஞாபகத்து வச்சுக்கிறதுக்காக நம்ம பி கியூ ஆர் எஸ் இதில் எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது, பிக்யூஆர்எஸ் டி. இப்போது எஸ் டேர்ம் ஃபஸ்ட்டு இருக்கும், டி டேர்ம் செகண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டாவில் எஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, டி செகண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, இதில் காஸ் எஸ் டி. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபார்முலாஸ் எழுதிட்டு இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரிமைனிங் ஆல்ட்ரேட் பண்ண ஃபார்முலாஸில் இங்கே கொடுத்துருக்காங்க, இதே நல்லா தரவாக படிச்சுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருக்கோம். ஆங்கிள்ஸ் தெரியும் உங்களுக்கு, சைன் 0 0, சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு 1/2, சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு 1/√2. அதே மாதிரி டேன் 0 டிகிரி 0, tan 30 டிகிரி 1/√3, tan 45 டிகிரி 1. ஸோ நம்ம மேக்ஸிமம் எலிவேஷன் டிப்ரெஷன் சம்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் சம்ஸில் நம்ம tan ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் நீங்கள் கிளியராக படிச்சிருக்கணும். இந்த 3 வேல்யூஸை நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா சம்முமே ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சம்ஸ் போடுறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா? Next, unit exercise. Unit exercise first sum, cot square theta, cot square A into secant
a minus 1 by 1 plus sin a plus secant square a into sin a minus 1 by 1 plus secant a equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸ் வேல்யூ கன்சிடர் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த சம்முக்கு எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலான்னா கிவன் காட் வேல்யூவை காட்டு சீக்கன் டேன் எந்த வேல்யூவாக இருந்துச்சுனாலும் சைன் அண்ட் காஸ்க்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சீக்கன் வேல்யூவை 1 by cos தீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி காட் ஏ வேல்யூவை நம்ம காஸ் ஏ பை சைன் ஏன்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் ப்ளஸ் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குது. tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கேயும் ஆல்ரெடி 1 அண்ட் தீட்டாவுக்கு ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். என்ன ரிலேஷன் தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்றது தெரியும். 1 ஆப்போசிட் சைடு வரும். 1 நம்ம இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்னவாகும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம டினாமினேட்டர் இருக்க வேல்யூவை என்னவா சொல்லிக்கலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாலும் சம் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எல்ஹெச்எஸ் என்ன எடுத்திருக்காங்க, காட் ஸ்கொயர் தீட்டா எல்ஹெச்எஸ் வேல்யூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் காட் வேல்யூவை டேனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு சீக்கன் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரியா? நீங்கள் சீக்கன் வேல்யூ எல்லாமே காஸ் அண்ட் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். ஒரு சம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம் கிவன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. சரியா? இப்படி தான் போடணும் கிடையாது. கரெக்டான ஃபார்முலாவை கரெக்டான பிளேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சரியா? நம்ம இப்போது இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, காட் வேல்யூவை டேன் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 by tan ஸ்கொயர் ஏ, சீக்கன் ஏவை 1 by cos ஸ்கொயர் ஏவை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு tan ஸ்கொயர் ஏ அப்படின்ற ஃபார்முலா என்ன தெரியும், tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இப்போ tan ஸ்கொயர் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா tan ஆப்போசிட் சைடு போயிட்டு 1 இந்த சைடு வருமா, அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிடும், tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு ஒரு ஃபார்முலா ஃபார்ம் ஆகிடும். tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க போகிறோம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஏ பிளேஸில் சீக்கன் தீட்டா இருக்குது, பி பிளேஸில் 1 இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சீக்கன் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் 1ன்ற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கிவன் வேல்யூவை அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருது, சீக்கன் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸு ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ சீக்கன் ஏ மைனஸ் 1 சீக்கன் ஏ மைனஸ் 1 கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கணும். என்ன ஸ்டெப்பு, 1 by இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்குமோ அந்த ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இன்ட்டு இந்த டேர்ம். அதே மாதிரியே நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஐடென்டிட்டியிலேருந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப்பில் இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1, இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த வேல்யூக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதியிருக்கணும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவை நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும், அந்த 1 மைனஸ் சைன் ஏ 1 மைனஸ் சைன் ஏ கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வேல்யூ இருக்கும். இப்போது கேன்சல் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸிங் என்ன இருக்குது, சீக்கன் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் ஏ. ஸோ அது பேலன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில். செகண்ட் டேர்மில் 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் ஏ இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் டினாமினேட்டரா, இங்கேயும் 1 ப்ளஸ் சைன் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ, சீக்கன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ இருக்குது. சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆன்சர் கிடச்சிருது. சரியா? இங்கே என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும்.
ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், காட் ஸ்கொயர் ஏவை டேனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், சீக்கண்ட் ஸ்கொயர் ஏவை காசாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், டேன் ஸ்கொயர் ஏவை நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்னுன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இங்கே ஃபார்முலாவை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரியும், அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1, தட் இஸ் 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. 1 பை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன எடுத்துக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் அண்ட் டேன் வேல்யூவை சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த ஸ்டெப்புக்கு என்னவாகும், சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும், இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிருக்கும், ரிமைனிங் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இந்த ஸ்டெப்பை நீங்கள் கம்பல்சரி எழுதியிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு கிவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். கிவன் டேர்மில் சைன் டேர்ம் இருக்கக்கூடாது, காஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்குது. ஸோ எந்த ஃபார்மில் எப்போ அப்ளை பண்ணணுன்றது ஆர்ஹெச்எஸ் யூஸ் பண்ணியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைரெக்டாக சைன் அண்ட் காசில் ஆன்சர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் என்ன ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்றத பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு சம், 1 ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்குனாவே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம இங்கே சிம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 டேர்ம்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் நம்ம அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுலேயும் நம்ம சம் சால்வ் பண்ணி ஏ பிளேஸில் சைன் தீட்டா, ஏ பிளேஸில் 1, பி பிளேஸ் சைன் தீட்டா, சி பிளேஸ் மைனஸ் காஸ் தீட்டா. இதை நம்ம ஃபார்முலா என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 டேர்ம்ஸையும் என்னவா எடுத்துக்க போகிறோம், ஏ இட் இஸ் பி. ஸோ நியூமரேட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஏ, நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டாவை பியாக கன்சிடர் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இங்கே செஞ்சுருக்கோம் பாருங்கள். எல்ஹெச்எஸ் செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை ஏவாகவும் காஸ் தீட்டாவை பியாவும் கன்சிடர் பண்ணிவிட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கு. அதில் ஏ பிளேஸில் இருக்க வேல்யூ, ஏ வேல்யூ சைன் 1 ப்ளஸ் சைன் தீட்டா, பி வேல்யூ காஸ் தீட்டா, ஏபி வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ரிமைனிங் வேல்யூஸ் அப்ளை பண்ணியாச்சு. திரும்ப நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் ஹியர் என்ன அப்ளை பண்ண போகிறேன், திரும்ப ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னவாகும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஏ ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் டேர்ம், இதை நம்ம இன்டீரியர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட செப்பரேட்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. அதேமாதிரி டினாமினேட்டர் வேல்யூ பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்ம் கிடைக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆஸ் யூஸ்வல் அப்படியே எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கிவன் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 2 சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த 2 வேல்யூவும் நம்ம என்னென்னு சொல்லலாம் 1. ஸோ 1 ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் 2 சைன் தீட்டா ரிமைனிங் இருக்க டேர்ம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, 1 ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் 1 2 ரிமைனிங் டேர்ம்ஸ். அதுதான் டினாமினேட்டர். ஓகேவா? இது எல்லா டேர்ம்ஸ்லேயுமே 2 காமனாக இருக்குது.
இந்த 2 டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2 காமன் அவுட் சைடு எடுக்கும்போது இந்த ஸ்டெப் கிடைக்குது. அதே மாதிரி இந்த 2 டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்டெப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது ஃபுல் சிங்கிள் டேர்மாகவும் இது ஒரு டேர்மாகவும் இது அனதர் டேர்மாகவும் கன்சிடர் பண்ண போகிறோம். இதில் என்ன டேர்ம் ஈக்குவலாக இருக்குது? 1 + sin θ 1 + sin θ டேர்ம் காமனாக இருக்கிறதுனால நம்ம அந்த டேர்மை 2 × 1 + sin θவை அவுட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இது ஒரு டேர்ம், இது அனதர் டேர்ம். இதில் என்ன வேல்யூ காமனாக இருக்குது? 2 × 1 + sin θ 2 × 1 + sin θ. ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 2 × 1 + sin θ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காமன் அவுட் சைடு இருக்கும்போது கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் 1 - cos θ / 1 + cos θ இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுற வேல்யூ 1 - cos θ / 1 + cos θ. தட் இஸ் RHS. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சம்முமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இஃப் x = x sin cube theta plus y cos cube theta = sin theta cos theta and x sin theta = y cos theta, then prove that x square plus y square = 1. given என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? x into sin cube theta plus y cos cube theta ஓட வேல்யூ sin theta cos theta, x sin theta y cos thetaவும் ஈக்குவல்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? x² + y² = 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்ன எடுத்திருக்கோம்? கிவன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் x into sin cube theta plus y cos cube theta = sin theta cos theta. இதில் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இந்த sin cube thetaவை sin theta sin square thetaன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி cos cube thetaவை cos theta into cos square thetaன்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்? கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? x sin theta = y cos thetaன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இங்கே இருக்க y cos thetaக்கு பதிலாக x sin theta அப்படின்ற வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். கிவன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன்லேருந்து நம்ம sin cube thetaவை sin theta sin square thetaன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்? y cos theta = x sin thetaன்னு கொஸ்டின்லேயே செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குது? இந்த 2 டேர்ம்ஸ்லேயும் x sin theta காமனாக இருக்குது. அவுட் சைட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸுக்கு sin theta ரிமைனிங் என்ன இருக்கும்? sin square theta plus cos square theta இருக்கும். இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணுற வேல்யூ 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு கிடைச்சிருக்கு. x sin theta காமன் அவுட் சைடு எடுக்கும்போது இதோட வேல்யூ 1, sin theta cos thetaன்னு இருக்குது. இந்த ஃபுல் வேல்யூவுமே 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு sin theta டபுள் சைட்லேயுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம். ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ cos thetaன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிவன் செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களா? x = cos thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை x = ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது செகண்ட் கண்டிஷன் கிவன் கொஷினில் செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு sin thetaன்னு கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ sin theta. நெக்ஸ்ட்டு கிவன் கொஷின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? x² + y² = 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கிடச்சிருது. சரியா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் கண்டிஷனை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் போட்டுட்டு இப்போ இங்கே என்ன அப்ளை பண்ணியிருந்தேன்? இந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருந்தோமா /2ன்னு போட்டுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன்றதுனால அந்த வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் x = cos theta இன் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு y = sin thetaன்னு கிடச்சிரும். சரியா? ரொம்பவே ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். இஃப் a cos theta minus b sin theta = c, then prove that a sin theta plus b cos theta = plus or minus square root of a square plus b square minus c square. இதை ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷனில் இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம இந்த வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? a cos theta minus b sin theta = c.
இதை டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஏ ஸ்கொயர் a square a minus b whole square a square b square minus 2ab. ஸோ a பிளேஸில் 2a cos theta இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது a square cos square theta. b பிளேஸில் b sin theta இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது b square sin square theta. நெக்ஸ்ட்டு ab ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது 2ab cos theta sin theta equal to c ஸ்கொயர்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிவன் கொஷின் என்ன வேல்யூ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் ஆர்ஹெச்எஸில் கிடச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் கொஷினை a ஸ்கொயர் மட்டும் செப்பரேட்டாக இருக்க மாதிரி ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் செப்பரேட் டேர்மாகவும் b ஸ்கொயர் செப்பரேட் டேர்மாகவும் கிடைக்கும். ஸோ கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் டேர்ம் b ஸ்கொயர் டேர்ம் c ஸ்கொயர் டேர்ம்னு கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு a ஸ்கொயர் டேர்ம் b ஸ்கொயர் டேர்ம் செப்பரேட்டாக கிடைக்கணும், இங்கே ஆல்ரெடி c ஸ்கொயர் கிடைச்சாச்சு. ஸோ செப்பரேட்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு செப்பரேட் டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம ரிமைனிங் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்குது, இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது என்னவா கன்வெர்ட் ஆகுது, a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ஆப்போசிட் சைடு வந்து ப்ளஸ் b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே மைனஸ் வேல்யூவில் இருக்கிறது 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடு போகுது மைனஸ் c ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, இதை நம்ம எப்படி சொல்லலாம், a சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை b காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம், 2a காஸ் தீட்டா b சைன் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம சொல்லும்போது a சைன் தீட்டா ப்ளஸ் b காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சாச்சு. டபுள் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, a ஸ்கொயர் ப்ளஸ் b a சைன் தீட்டா ப்ளஸ் b சைன் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர்னு கிடச்சிருது. சரியா, ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி மைண்டில் ஆன்சர் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டெப் இருக்குது, இங்கே ஸ்கொயரில் ஆன்சர் இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஆப்ஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் என்ன கிடச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணுமா இல்லை மல்டிப்ளை பண்ணணுமா ஆட் பண்ணணுமான்னு திங்க் பண்ணணும். இங்கே சி ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நம்ம கிவன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் இந்த ஆன்சர் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத செட் பண்ணிக்கணும். சரியா. நெக்ஸ்ட்டு 5th சம். A bird is sitting on the top of a 80 meter high tree. ஒரு பேர்டு எங்கே இருக்குது, ஒரு ட்ரீயில் உட்காந்துட்ருக்கு. ஒரு ட்ரீயோட டாப்பில், அந்த ட்ரீயோட ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க 80 மீட்டர். நெக்ஸ்ட்டு the angle of elevation of the bird is 45 degree. The bird flies away horizontally in such a way that remained at a constant height from the ground. அந்த பேர்டு இங்கேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஹைட்லேயே பறந்துட்டுருக்கு. கீழே கிரவுண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு ஹரிசாண்டலாக கான்ஸ்டன்ட் இந்த ஹைட்டை வந்து டிஃபர் ஆகாத மாதிரியே பறந்துட்டுருக்கு. அப்படி பறந்துட்டு இருக்கும்போது ஆஃப்டர் 2 seconds the angle of elevation of the bird from the same point, நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு மைண்டில் சம் ஞாபகம் வந்துடணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரீயில் பேர்டு இருக்குது, ஒரு பேர்டு, அந்த ட்ரீயோட ஹைட்டு தட் இஸ் 80 மீட்டர். ஹைட் ஆஃப் த ட்ரீ 80 மீட்டர். இங்கேருந்து பேர்டு பறந்து போகும்போது அனதர் பாயிண்டில் எவ்வளோ செகண்டில் 2 செகண்டில் அனதர் பாயிண்ட்டு. இப்போ நம்ம எங்கேருந்து பார்க்குறோம், இந்த பாயிண்டில் இருந்து பார்க்குறோம். இட் இஸ் ஃபஸ்ட்டு போர்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்
இவ்வளோ இருந்தது 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது இங்கே என்ன வருது, இட் இஸ் 30 டிகிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் த ஸ்பீட் அட் விச் த பேர்டு ஃப்ளைஸ். இங்கேருந்து இந்த பேர்டு என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, நம்ம ஏபிசிடி ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஏபிசி, ஏபிசி ஒன் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் அனதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன சொல்லலாம், ஏடிஇ, ஏடிஇ another ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம என்ன டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இங்கே இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா. இந்த டிஸ்டன்ஸ் சியிலேருந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு பேர்டு மூவ் ஆகிருக்கு, அந்த பொசிஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் தெரியும், இந்த ஹைட்டும் 80 மீட்டராக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூ தெரியும், இங்கே ஆங்கிள் 45 டிகிரி தெரியும், ஆப்போசிட் சைடு 80 மீட்டர் தெரியும். ஸோ இதிலேருந்து என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், given வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இட் இஸ் கன்சிடர் எக்ஸ். ஓகேவா. ஸோ இது மாதிரி தான் டயக்ராம் கொடுத்துருக்கு. டயக்ராம் நீங்கள் என்ன செய்யணும், பேர்டு இருக்குது, ஒரு ட்ரீயில் உட்காந்துட்ருக்கு, நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸில் போகுது, அதே சேம் ஹைட்டுன்னு சொன்னதுனால இங்கே ஒரு ஸ்கொயர். இந்த பொசிஷனை இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பேர்ட், இது செகண்ட் ஃபைனல் பொசிஷன் எடுத்துக்கலாம். இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுது, 2 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சேம் பாயிண்டில் இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருந்தது, 45 டிகிரி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் மூவ் ஆகி போகும்போது நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்குது, 30 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து இந்த டோட்டல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த டோட்டல் வேல்யூ, இந்த ஃபுல் டோட்டல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஹரிசாண்டலாக இருக்க லைனோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். சரியா. அப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் இது மூணையும் வச்சு கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. இங்கே சம் பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். நம்ம வேரியபிள் இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஏபிசிடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பின்னு எடுத்துக்கிறோம், பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், டி இனிஷியல் பொசிஷன், டி ட செகண்ட் ஃபைனல் பொசிஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டாட்டர் லைனில் நீங்கள் டயக்ராம் போட வேண்டாம், நார்மல் டயக்ராமாகவே போட்டுக்கோங்க. சரியா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிடிஜி, இதிலேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க, கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிடி'(G), இதிலேருந்து நம்ம இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். என்ன ஆன்சர், இட் இஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும், அந்த வேல்யூலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி போடலாம். சரியா. இது நம்ம 2 or 3 மெத்தடில் போடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிற மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூவும் 2 செகண்டில் பேர்டு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும், அதிலேருந்து சம் சால்வ் பண்ணலாம். இல்லை ஆல்டர் மெத்தடில் நம்ம போட்டாலும் போடலாம். கிவன் கொஸ்டின் பாருங்கள், டி அண்ட் டி டஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பேர்ட், டிஜி டஸ் அந்த ட்ரீயோட ஹைட்டு. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம், கன்சிடர் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 80 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் இதில் நம்ம ஃபுல் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணாமல் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இது 80 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, இது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, tan 30 டிகிரி ஈக்குவல் டு 80 மைனஸ் எக்ஸ் பை ஒய். இது tan 30யோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1/√3 ஆப்போசிட் சைட் போகும்போது 80 × √3 √3 × எக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகுது.
இதில் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஒரு சைடாகவும் ரிமைனிங் வேல்யூஸ் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது? 80 × √3 - 1 / √3. எகெயின் நம்ம இந்த வேல்யூ TQ T' இது அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதை விட ஷார்ட்கட் நான் சொன்ன மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ண வேண்டாம். இதிலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம், y = 80. இது வரைக்கும் காமனாக போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது போட்டுக்கோங்க. கன்சிடர் த ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம்? PG' T'. சரியா? கன்சிடர் PG' இதில் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, ஆப்போசிட் சைடு 80 இருக்குது. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இட் இஸ் tan θ = tan 30 டிகிரி ஆப்போசிட் சைட் பை PG', that is consider it is x. Okay, that is x plus y. Tan 30 degree is equal to 80 by x plus y. Y ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், that is 90. tan 30 ஓட வேல்யூ √3 1/√3. அந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணும்போது 80 by x plus 80. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிரும். tan 30 ஓட வேல்யூ 1/√3, tan 30 ஓட வேல்யூ 1/√3. இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாகும்? இந்த √3 ஆப்போசிட் சைடு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 80 - 80 √3 - 18 கிடைக்கும். 80 √3 - 80. இதிலேருந்து 80 நம்ம அவுட் சைடு எடுக்கும்போது √3 - 1 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? √3ஓட வேல்யூ 1.732. x = 80 √3 - 80. 80 காமன் அவுட் சைடு எடுக்கும்போது 80 × √3 - 1 கிடைக்கும். 80 × √3 வேல்யூ 1.732 - 1. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது 80 × 0.732. இதிலேருந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? இதுலேயும் அதே சேம் எக்ஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஆஃப் த பேர்டு அப்படிங்கும்போது ஸ்பீடுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். கிவன் நம்ம எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 80 √3 - 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? 80 √3 - 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணும்போது சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 40 √3 - 1 கிடைக்குது. இதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 29.28 m/s ஆன்சர் கிடைச்சிருது. சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம்லேருந்து எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணி ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம்? கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PT'G'. இதை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ, இதில் நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம்லேருந்து ஒய்யோட வேல்யூ 18 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்? ஸ்பீடு ஃபார்முலாவில் எக்ஸ் வேல்யூ டிஸ்டன்ஸ் பை டைம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 6th sum. An aeroplane is flying to the parallel. An aeroplane is flying parallel to the earth. இங்கே எர்த் இருக்குது, இங்கே ஏரோப்ளைன் மூவ் ஆகிட்டு இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு த ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன் இஸ் 175 m/s அண்ட் ஹைட் 600 மீட்டர். எர்த்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் பறந்துட்டுருக்கு, 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஏரோப்ளைன் பறந்துட்டுருக்கு. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த ஏரோப்ளைன் ஃப்ரம் யூ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 37 டிகிரி இருக்குது at a given point. After what period of time
Does the angle of elevation increases to 53 degree? 53 degree எப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரோப்ளேன் பேரலாக பறந்துட்டுருக்கு. ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே இருக்குது, தட் இஸ் 37 டிகிரி. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 53 டிகிரி ஆகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது ஹைட்டு சேம் ஹைட்டாக தான் இருக்குது. தட் இஸ் எவ்வளோ ஹைட்டு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எர்த்துக்கும் ஏரோப்ளேனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, ஏரோப்ளேன் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி எர்த் சர்ஃபேஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போகும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 37 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதே ஏரோப்ளேன் கொஞ்சம் மூவ் ஆகுது. இந்த டைரெக்ஷனில் போகிறத தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்படி மூவ் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஆங்கிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சப்போஸ் இந்த சைடு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது, ஏரோப்ளேனோட மூவ்மெண்ட் இந்த சைடு இருக்குன்னா நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா? அதனால தான் இந்த மாதிரி டயக்ராம் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஏரோப்ளேன் பிளேன், நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. சரியா? 37 டிகிரி அண்ட் 53 டிகிரி. ஸோ இந்த வேல்யூ சேம் தான், பேரலல் லைனாக இருக்கிறதுனால இதோட டிஸ்டன்ஸ் 600 மீட்டர். அதே மாதிரி இங்கேயும் 600 மீட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சம் வச்சு எவ்வளோ டைமில் 53 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகுது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷன், இட் இஸ் 37 டிகிரி. இட் இஸ் 37 டிகிரி, 51 டிகிரி இல்லை. சரியா? இங்கே என்ன செஞ்சுருக்கோம், சேம் டிஸ்டன்ஸே தான் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் சேமே தான், 600. இங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, 175 கிலோமீட்டர் பர் மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 175 கிலோமீட்டர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ பி பாயிண்ட் ஏ த இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் த பிளான். நீங்கள் இந்த ஒவ்வொரு சம்முக்கும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்லியிருக்கணும். டயக்ராம் போட்டுட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பின்னா என்ன, ஏ டேஷ்னா என்ன, இந்த ஸ்பீட் ஆஃப் த பிளேன், இந்த வேல்யூஸில் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு மார்க் இருக்குது. சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம் பார்க்குறீங்களா அப்படின்றதுக்காக ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஏஜி அண்ட் ஏ டேஷ் ஜி டேஷ் ஈக்குவல் டு 600. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டயக்ராம், ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 37 டிகிரி. ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டயக்ராம் tan theta வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்லேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ, இங்கே ஒய்ன்ற வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது, எக்ஸோட ஆன்சர். இதில் tan 37 டிகிரி அண்ட் tan 53 டிகிரி கிவன் கொஷின்லேயே வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் 600 காமனாக, டூ வேல்யூஸ்லேயும் காமனாக இருக்கிறதுனால 2 வேல்யூஸ்லேயும் 600 காமன். இந்த இந்த வேல்யூ எக்ஸ் ஆப்போசிட் சைடு வந்துடுது, இந்த டேர்ம் ஆப்போசிட் சைடு போகுது. ஸோ இந்த டேர்ம்ஸ் கிடச்சிருது. இதில் 600 காமனாக இருக்கிறதுனால நம்ம அவுட் சைடு எடுத்துட்டோம். ரிமைனிங் 1/37 மைனஸ் 1/tan 53. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து சேம் டினாமினேட்டர் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டான்னு படிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த tan 53 டிகிரியை tan 53 டிகிரியை நம்ம 90 மைனஸ் 37 டிகிரி அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போகிறோம். 53 டிகிரியை 90 மைனஸ் 37 டிகிரின்னு சொல்லலாம். ஸோ tan 90 மைனஸ் 37 டிகிரி என்னவா சேஞ்ச் ஆகிடும், cot 37 டிகிரியை ஸ்ப்ளிட் ஆகிடும். இட் இஸ் 37 டிகிரி. cot 53 டிகிரி ஈக்குவல் டு cot
37 டிகிரி. இது ரெண்டுமே சேமாக இருக்கும்போது இது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கேன்சல் ஆகிடும். ஸோ cot tan 53 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cot 37 டிகிரி ஈக்குவல் டு இந்த வேல்யூக்கு பதில் என்ன இருக்கும், cot 37 டிகிரி. cot அண்ட் tan ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் இல்லையா, கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு tan 53யோட வேல்யூ tan 37ஓட வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ஏரோப்ளேன் மூவ் ஆகிருக்கு அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ டைமில் 53 டிகிரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக அந்த ஏரோப்ளேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 344.04. இந்த ஏரோப்ளேன் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு சொல்லியிருக்கோம், 175 km/h. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளோ செகண்டில் அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, 1.97 செகண்ட்ஸில் 37 டிகிரியிலிருந்து 53 டிகிரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் ஏரோப்ளேன் கொடுத்துட்டாங்க, டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ அண்ட் செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஏரோப்ளேன் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணிடுறோம். சரியா?